Hi friends, welcome to TNPC and SHORTHAND Aspire. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா RRB NTPC கான GK important GK உள்ள ஒரு பார்ட் தான். அதாவது part 3 பார்த்தாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து part 4 அதுக்கான வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுல என்ன அப்படினா உலகில் பிரபலமான அறிவுசார் முகமைகள் அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? உலகில் அறிவுசார் முகமைகள் அதாவது பிரபலமான அறிவுசார் முகமைகள் நமக்கு அறிவுசார் முகமைகள் மற்ற நாட்டில் என்னன்றது தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவது பார்த்தீங்கனாலே நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட அறிவுசார் முகமைகள் என்ன அப்படின்னா இந்த சிபிஐ, ஐபி, ரா இதெல்லாம் நீங்கள் சிபிஐ மட்டும் நமக்கு தெரியும் நல்லா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சீனாவில் வந்து மத்திய வெளியுறவு தொடர்புத்துறை CELD அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவோட முக்கியமான அறிவுசார் முகமை என்ன அப்படின்னா பிரபலமான ஓகேவா மத்திய வெளியுறவு தொடர்புத்துறை CELD அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய வெளியுறவு தொடர்புத்துறை. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியா பாதுகாப்பு மற்றும் அறிவுசார் அமைப்பு ASIO, ஆஸ்திரேலியா பாதுகாப்பு மற்றும் அறிவுசார் அமைப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரஷ்யாவில் வந்து KGB GRU 2 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவில் வந்து மாநில பாதுகாப்பு பணியகம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில பாதுகாப்பு பணியகம் BOSS பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலாந்தில் வந்து இராணுவ புலனாய்வு MI6 GAI 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஜியோ. பாகிஸ்தானில் ISI, இந்தியாவில் CBI, IB, RA. ஓகேவா? இந்தியாவில் CBI, IB, RA. அமெரிக்காவில் வந்து CIA. நெக்ஸ்ட் வந்து FBI. ஓகே. நெக்ஸ்ட்டு இஸ்ரேலில் வந்து மொசாட். இஸ்ரேல் என்னது? மொசாட். எகிப்தில் வந்து முக்பாரத். ஜப்பானில் நிக்கோ NIACHO நிக்கோ. ஜப்பானில் நிக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஈரானில் வந்து சாக். ஓகே, ஈரானில் சாக். ஈராக்கில் முக்பாரத். எகிப்துலேயும் ஈராக்லேயும் முக்பாரத். ரெண்டுத்துக்கும் சேமு. ஸோ எது ரெண்டுத்துக்கும் சேமுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எகிப்து, ஈராக் ரெண்டுத்துக்கும் முக்பாரக். ஃப்ரான்ஸில் வந்து DGSE. ஓகேவா? DGSE ஃப்ரான்ஸில் வந்து DGSE. கனடாவில் வந்து கனடா பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறை CSIS. கனடா பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறை CSIS. உங்களுக்கு தமிழ்லேயே கொடுப்பாங்கன்னு நீங்கள் வந்து தமிழை மட்டும் படிக்காதீங்க, கண்டிப்பாக இங்கிலீஷில் இருக்கிறதையும் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கனடா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கனடாக்கு கனடா பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறைன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் CSIS அப்படின்னு இருக்குங்களா இங்கிலீஷில். ஸோ அதனால் இங்கிலீஷை மட்டுமே கொடுக்கலாம், தமிழ் உங்களுக்கு கொடுக்காம கூட போகலாம். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து தமிழ் என்ன இருக்கோ அது இங்கிலீஷில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உலகில் இருக்க பிரபலமான அறிவுசார் முகமைகள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.